இந்த டீம்ல என்னன்னா டாப் 2ல போட்டு பொழகுறாங்க. அதே மாதிரி இந்த டீம்ல என்னன்னா டாப் 2 போட்டு பொழகுறாங்க. எவ்வளவு ரன் கொடுத்தாலும் அடிக்கிறானுங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னா ஆர்ஆர் விசஸ் பஞ்சாப் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச், இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் ஆர்ஆர். ஆர்ஆருக்கு ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் டோர்னமெண்ட்ல அலைவா இருப்பாங்க ஆர்ஆர். சரி, அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க மெம்பர் பட்டன் வந்திருக்கோம், மெம்பரா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ரெண்டுமே டாப் 2 டாப் 3, பவுலிங்ல டாப் 3, பேட்டிங்ல டாப் 3, ரெண்டுமே சூப்பரா இருக்கு ரெண்டு டீமுக்குமே. பஞ்சாப்ல நடக்குது. இதுல ஒண்ணு நான் மறந்துட்டேன். போன மேட்ச் பார்த்தோன்னா சூரியவன்சி கால் நோண்டி நோண்டி வெளியே போனாரு. அவரோட இன்ஜுரி அப்டேட் இன்னுமே சொல்லியிருந்தாங்க, பார்த்தேன். பெருசா ஒண்ணுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இல்ல நம்ம அது கொஞ்சம் அபிஷியல் அப்டேட் வரல. ஆனா இல்ல அதுதான் சொல்றேன், அபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. அவர் இந்த மேட்ச் அவைலபிளானு தெரியல. தேவ்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச் ஆடுவாரான்னு இன்னும் அவர் இன்னும் சொல்லல. அதனால கொஞ்சம் சூரியவன்சி ஆடலைன்னா நீங்க வந்துட்டு சூரியவன்சி ஆடினாலும் பஞ்சாப் தான் வின்னு. சூரியவன்சி ஆடினா கொஞ்சம் ஒரு ரன் வரும், இல்லைன்னா கண்டிப்பா 120 போட்டலாம் தான். ஏன்னா வேற யாருமே பேட்டிங்ல ஒண்ணுமே அடிக்கல. இல்ல ப்ரோ, அது அன்னைக்கு நடந்து போனது பார்த்தா கிராம்ஸ் மாதிரி இல்ல, ரெண்டு பக்கமும் தூக்கிட்டு போனா அந்த ஹாம்ஸ்ட்ரிங் புல் மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. அப்படி இருந்துச்சுன்னா பேசிக்கா டயர் 1 டயர் 2 இருக்கு. டயர் 1னா கூட ஒரு வாரம் ஆகும். அப்புறம் பேசிக்கா பார்த்தா ஒரு 2-3 மேட்ச் மிஸ் பண்ணுவாரு. சரி, அதை விட்டுக்க இன்சூரி பத்தி. இந்த எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, இந்த மேட்ச் தான் பிரியான்ஸ் ஆர்யா பிரப்சிம்ரன் சிங்குக்கு ரியல் டெஸ்ட். ஆர்ச்சர் இஸ் ஃபயரிங். உயிர் பொழைச்சது பெரிய விஷயம். நாளைக்கு எப்படி பந்து வரப்போகுதுன்னு தெரியல. இல்ல எனக்கு என்னமோ இல்ல அடிச்சிருவாங்களோன்னு தோணுது. அவங்க பேசதான் விரும்புறாங்களே, பேஸ் போட்டா அடி அடிக்கிறாங்களே. ஆர்ச்சர் லைன் எடுத்து செம்மையா போடுறான். அடிப்பான் அபிஷேக் சர்மா, விஷால் கிஷனும். லைன் எடுத்து சூப்பரா இருக்கு ஆர்ச்சர்கிட்ட. எங்க போடுற எங்க குத்துக்கே போடுற மூச்சுக்கே போகுது ஆர்ச்சர் போடுறதுலாம். அதனால இன்னொரு ஸ்டாட்ஸுமே சொல்றேன். ஆர்ச்சர் போட்ட எல்லா மேட்ச்ல ஒரு மேட்ச் தவிர ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஐபிஎல்ல ஃபுல்லாவே. எல்லா மேட்ச்லயும் ஒரு மேட்ச் அந்த ஒரு மும்பை மேட்ச் நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் நீங்க சொல்றதுல ஓகே. பவுலிங் நல்லா போட்டு என்ன பண்றது, பேட்டிங் இல்லையே, பேட்டிங் ஆட மாட்டேங்க. நம்ம ஸ்கேமர் சொல்லிட்டு இருக்கோம், ஏன் ரியான் பராக் பத்தி பேச மாட்டேங்க. பேட்டிங் ரொம்ப சொதப்புறாரு. அவங்க டீம் மிடில் ஆர்டர்லாம் அவர் இல்லையே, பேட்டிங்கே இல்லையே. டக்குன்னு மேல இந்த ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, துருவ் ஜுரல் ஆடுறாருப்பா, ஒத்துட்டு தான் ஆகணும். இவங்க 3 பேர்த்து தாண்டினா அப்படியே சர்ன்னு கீழே இறங்குது. பாத்தீங்கன்னா நம்ம இவரு பேட்டிங் ஆடுற ரெடியா இருக்காரு ஜடேஜா. அங்க ஒரு 10 பால் நிக்கிறாரு அவரு. அதனால ஆர்ஆர் ரொம்ப பேட்டிங். துருவ் ஜுரல் அவுட் ஆனதுக்கு அப்புறமே ஒரு குளறுபடி நடக்குது. ரியான் பராக், ஹர்திக் பாண்டியானே வருது. ரியான் பராக், அப்புறம் ஹெட்மயரு, ஜடேஜா, டெவான் பெராரியா, இவங்க 4 பேருக்குள்ள ஒரு குளறுபடி இருக்குது. மாத்தி மாத்தி இது வராங்க ஒவ்வொரு மேட்சஸ்மே. ரியான் பராக் பேட்டிங் ரொம்ப போராடுறதுக்கு அவருமே ஒத்துக்கிறாரு. பிரஸ்லயே சொல்றாரு, மீட்டிங்லயுமே பேட்டிங் நல்லா சொல்றாரு. அவரு இல்ல இதுல சொல்ற மாதிரி அவரே சொல்றாரா, வெடிக்குது அந்த மாதிரிதான் அவரே ஒத்துக்கிறாரு. என்ன ஆர்சியுமே கம்பேர் பண்ணணும். அவரு டீமுக்கு இது முக்கியமான பொசிஷன் 4வது இடத்துல ஆடுறாரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல ப்ரோ, எனக்கு இந்த வருஷத்தோட ரியான் பராக்கோட ஓனர்ஷிப் முடியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஆர்ஆருக்கு வேற ஓனர். அப்படி போது அவரோட காலகிட்ட வருஷம் தான். பவுலிங் போட முடியுமா, ஃபீல்டிங் எந்த இடத்துல செட் பண்ண முடியுமா, எந்த இடத்துல பேட்டிங் ஆட முடியுமா, எல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. போன ஆட்டம்லாம் சன்ரைஸோட டைம் அந்த ஓவர்ல 15 ரன்னோட தப்பிச்சுங்கிறது நீ நல்லதா புண்ணியம்னு பார்த்துட்டு போயிடணும். முன்னாடி டிராவிஸ் ஹெட் விக்கெட் ஆட போனதுனால ஜடேஜா கொண்டு வருவியா, இல்ல நீ ரவி கிருஷ்ணாயை கொண்டு வருவே, நீ பெரிய பவுலராட்ட கொண்டு வந்துடுற நீ உடனே போடுறதுக்கு. அது நீ ஒரு 6 ஓவர் 46 ரன் இருக்கிறப்பா சன்ரைஸ், விக்கெட் ஒரு 2 விக்கெட் போயிருச்சு, அந்த இடத்துல கட்டைட் பண்ணிடலாம்னு ஒரு ஓவர் கொடுக்குறீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. அவன் 6 ஓவருக்கு 80 ரொம்ப புவர் கேப்டன்சி. எப்படி நீ ஒரு ஜடேஜாக்கு ஓவர் தரல, ரவி பிஸ்னே உன்னோட பர்பிள் கப் ஹோல்டரா இருக்கான், அவனுக்கு நீ பவுலிங் தர மாட்டேங்கிறார. யாரோ வெளியே ப்ரோ
சந்தீப் சர்மா 4 மேட்சோ 3 மேட்சோ வெளியே உட்காந்துக்கிறாரு. விடுங்க. இந்த ரவி கிருஷ்ணாக்கு சரியா ஓவர் கம்ப்ளீட் பண்ணாதனாலே அவர் 10 கேப்ல கீழே போயிட்டாரு ப்ரோ. அவரு இப்போ டாப்ல இருந்தாரு, அப்படியே கீழே போயிட்டாரு. இந்த டீம்ல சடேட்டாக சிஎஸ்கே அவார்டு யூஸ் பண்றதோட இந்த டீம்ல ரொம்ப அண்டர் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க கேட்ச் எல்லாம் விட்டு நான் பார்த்ததே கிடையாது. இந்த டீம்ல கேட்ச் விடுறாருன்னா அப்ப வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுது, என்னன்னா நம்ம பேட்டிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறான், பவுலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறான், ஃபீல்டிங் மட்டும் நிக்க வச்சுக்கிறான். அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ஒரு நெகட்டிவ் டீம் பத்தி இன்னொன்னு, பஞ்சாபுக்கு நாளைக்கு சேசிங் கொடுக்க கூடாது. சேசிங் கொடுத்தாங்கன்னா சோர் ஷாட்டா அடிச்சுட்டு போயிடுவாங்க. அடிக்கிறான் இல்ல. பாசிட்டிவ் ஃபுல்லா பாசிட்டிவ். ஒரு தோல்வி கூட காணாத ஒரு ஐபிஎல் டீம். சிரேஸ் ஐயர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா பிசிசிஐக்கு, நான் இருக்கேன்டா, நீ என்ன ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியல் பார்க்க மாட்டியா? பிசிசிஐ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, சூரியகுமார் யாதவ் கொடுத்துட்டு தம்பி நான் வரேன், நீ ஒதுங்கிரு இல்ல ஒதுக்கப்பட்டுருவ அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், வேற யாருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இப்ப மறுபடியும் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ரியல் டெஸ்ட் நாளைக்கு இருக்கு. யாருக்கு? பஞ்சாப். இதுல தப்பு அயர்லாந்து சீரீஸ்ல இவருதான் கேப்டன்சி பண்ற மாதிரி எல்லாம் ரூமர் வருது. அந்த சீரீஸ ஒயிட் வாஷ் பண்ணாதான் இங்க பாரு. அப்படி குடுத்துட்டுலாம் எத்தனை பேர்த்த வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ருத்ராஜ் கைகோடுக்கு அப்படி கேப்டன் கொடுத்துட்டுலாம் தூக்கி எஞ்ச காலம்லாம் இருக்கு. சிரேஸ் ஐயருக்கு ப்ராப்பரான ஒரு இது கொடுக்கணும். பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க ஐபிஎல் பார்த்தானே டெஸ்ட் மேட்ச் எடுக்கிறீங்க. இப்ப அடிச்சு காமிச்சிட்டாரு. உன்னை டெஸ்ட் மேட்ச்ல எடுக்க சொல்ல, ஒரு இதுல ஒன் டே நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. T20க்கு ஒரு கால கொடுங்க. அடிக்கிறாருல, சூரியகுமார் தூக்கிட்டு அபிஷேக் சஞ்சு சாம்சன் 2 பேரும் வாக் பண்ணி 2 பேரும் நல்லா விளையாடுறாங்க. 1 டவுன் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். 4வது இடத்துல ஒன் டவுன் வந்து இஷான் கிஷன். 4வது இடத்துல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். 5 இடத்துல ரஜத் படிக்காரு. போடு இந்த டீமா போடு ஒன்னுட்டு ஒருத்த பக்கத்துல வர மாட்டான். அப்படி டீம் செட் பண்ணுங்க. இப்ப வந்து மேட்ச் வருவோம். நாளைக்கு மேட்ச்ல பேட்டிங் வழக்கம் போல ஸ்ட்ராங்கா இருக்குது ப்ரோ. பஞ்சாப் செம்ம ஸ்ட்ராங் டீம். நாளைக்கு உண்மையிலுமே ரியல் டெஸ்ட் இருக்கு. நம்ம இப்படி பவுலிங் பக்கம் வந்தோம்னா எல்லா மேட்ச் 200 ரன் கொடுக்குறான். சப்போஸ் நாளைக்கு சூரியவன்சி ஃபிட்டுனா இந்த பவுலிங் அட்டாக் வச்சு சூரியவன்சி தேய்ச்சி விட்டுருவான். ஜெய்சோலுமே கிளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு ஒரு ஸ்லைட் வச்சு 6 பக்கம் போகுமான்னு தோணுது எனக்கு. இல்ல அதே மாதிரியே ஆர்குவாக்சர் வந்து எல்லா மேட்சுமே 40 ரன் கொடுக்குறாரு, 40-45 ரன் கொடுக்குறாரு. எல்லா மேட்சும் அடி வாங்குறாரு. ஏதோ ஒரு விக்கெட் எடுக்கிறதுனால மறைச்சிக்கிறாரு. இல்ல மத்த பவுலர் பஞ்சாப் ஜெயிச்சிடுறாங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேசி ஆயிட்டாங்களோ. சரி என்ன ரன் நம்ம கொடுத்தாலும் அசால்ட்டா போட்டாலுமே அவங்க சேஸ் பண்ணிடுறாங்கப்பா. அங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அதனால எஃபர்ட் நிறைய லேசின்னு சொல்ல மாட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் கிடைச்சிருக்கு பவுலருக்கு. நான் என்னதான் பண்ணாலும் பேட்டிங்ல சேஸ் பண்ணிடுறாங்கன்ட்டு அப்படி நினைச்சுறாங்களா என்னன்னு தெரியல. மயிராட்டம் ஓவர் போடுறான் ப்ரோ. ஃபுல் டாஸ் போட கீழ்றாங்க வந்து போட்டுக்கிறான் ப்ரோ அவன் அன்னைக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆட்டமும் பாக்குறேன். சன்ரைஸ் மேட்ச்ல ஒரே ஓவர்ல 26 ரன் அபிஷேக் சர்மா அடிச்சாங்க. அந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பாக்குறான் வச்சு அவங்க ஓவர் வச்சு செய்யறாங்க. பெரிய ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா கொண்டு வரணும் ப்ரோ. என்ன போன வருஷம் மாதிரி போய் கடைசி அந்த ஃபைனல்லே செமிஃபைனல்லே போய் தோத்து போயிடுவாங்க. இல்ல அதே மாதிரி ரிக்கி பாண்டிங் கோச்னால இந்த ஜேவியர் பிராஸ்லெட் அந்த ரிக்கி பாண்டிங் கோச்சினால அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்ல உள்ள வராங்க. அதுல பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் ஸ்கேம் இது இந்த டீம்ல ஜேவியர் பிராட்லெட்டுங்க. அவர் என்ன 60 ரன் கொடுக்குறாரு. உனக்கு ஒமர் ஜைன்னு உனக்கு உன் டீம் போன வருஷம் நல்லா பண்ண இருக்கான். அவனை எடுத்து நீ ஆட வேண்டியதானே, உள்ள போட்டு ஆடலாம்ல. ஏன் அதை பண்ண மாட்டேன்? ஓப்பனிங் ஓவர் தானே இவரும் போடுறாரு. அவரும் ஓப்பனிங் ஓவர் ஸ்விங் சூப்பரா பண்ணுவாரு. அவருக்கு ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு தர மாட்டீங்க. இல்ல நீங்க கலைக்காம இருக்காங்க. அபிஷேக் பரோட ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எவ்வளவு பரவாயில்ல பஞ்சாப் டீம். இல்ல இவங்க பஞ்சாப் ஜெயிக்கிறாங்க. அதனால நமக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன் டீம் காம்பினேஷனே கலைக்க மாட்டாங்க. அவங்க கலைச்சா ஏதாவது அடி வாங்கிருமோன்னு தான் அதை கலைக்க மாட்டாங்க. ஒரு சேஞ்ச் பண்ணல ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னொன்னு சொல்றேன் பஞ்சாப்புக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னொரு குஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு பஞ்சாப்புக்கு. இப்ப 2 மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ் பஞ்சாப் போயிட்டாங்கன்னா மிச்ச 4 மேட்ச்ல நீ யார வேணா போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி இல்ல, problem இருக்கு. அப்படி அப்பெல்லாம் பண்ண போச்சுன்னா மாட்டாங்க. momentum போயிடும். அப்படி போச்சுன்னா momentum போச்சுன்னா இப்ப அப்புறம் எப்பதான் check பண்ணுவீங்க நீங்க? எப்ப check பண்ணுவீங்க? அடி வாங்கி வெடிச்சு வந்துருவோம். இல்ல அப்ப எப்பதான் செக் பண்ணுவீங்க? அந்த Force qualifier இல்ல, tool இல்ல, ஸ்ரீயா force- சேக் அடிச்சதால மட்டும்தான் இல்ல. மேட்ச் ஜெயிச்சது. இல்ல ஃபோர்ஸ்டு சேஞ்சா இருந்தா இல்லைன்னா பண்ணுவாங்க. மும்பைல பயந்து போயிருக்கோம். இல்ல நேகல் வதேரான்னு உள்ள ஒரு ஸ்கேமர் இருக்காரு. அவரால ஏதோ வேற பிளேயர் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய சான்ஸ் இல்ல. நம்ம ஃபோர்ஸ்டு சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. இன்ஜுரி தான் இவங்க டீம்ல ஆக மாட்டேங்கிறாங்களே. இன்ஜுரி ஆனா பார்க்கலாம். இன்ஜுரி இல்ல ஃபார்ம் ஆ. ரெண்டுல சேஞ்ச் பண்ணலாம். நீங்க வந்து குவாலிபிகேஷன் ஆயிட்டு அந்த திமுற 4 மேட்ச் சேஞ்ச் பண்ணியாருன்னா அப்புறம் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடி இல்ல இல்ல வேணாம். நான் அந்த மொமெண்டத்தை கெயின் எல்லா match-ம் சொல்லல. பஞ்சாப் பக்கம் இருக்கு. இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு அந்த குவாலிஃபயர் டூல எம்ஐ கூட ஆடும்போது ஸ்ரீயா சையர் இன்னிங்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த மேட்ச் எம்ஐ தான் வின்னு. அந்த மாதிரி இருக்கும். பேசும் ப்ரோ. அப்படி பார்த்தா இப்ப விளையாண்ட பாதி மேட்ச் உடனே வந்தது. சிரேசையர் எடுத்து தூக்கிட்டு நான் தீமேல இருந்தா நான் சொல்லுவேன். உனக்கு பிரபு சிம்ரன் இவர் பிரியன் சரியா அடிச்சு கொடுக்குறாங்க. மிடில் பவர் பிளேல அடிக்கிறாங்கப்பா. மிடில் ஒரு யார் எடுத்துட்டு போறா? அவனுக்கு சிரேசையர் தான் எடுத்துட்டு போறாரு. அதுக்கு தான் சொல்றேன் அவனுக்கு கொடுத்த 27 கோடி ஒர்த்தது. அதனால நீ சிரேசையர் தூக்கிட்டுலாம் நீ அங்க போயிட்ட போன ஏன் சையரை தூக்குங்கன்னு சொல்லல நானு. இல்ல இல்ல நீ Bowling தூக்கிட்டா தான் பிரச்சனை ஒண்ணு இல்லைங்கிற இல்லை. மாதிரி பேசுறியா? அதுக்கு சொல்றேன். சரி ஓகே, நம்ம எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ பேசிட்டு இருக்கோம். யார் வின் பண்ணுவா? ப்ரெடிக்ஷன் டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இல்ல பஞ்சாப் பஞ்சாப். தோணுது. பஞ்சாப் சொல்லுங்க நந்தா. பஞ்சாப் தான் எனக்கு என்னமோ 6-6 தோணுதுங்க அப்படின்னு. இல்ல எத்தனை மேட்ச் ஒருத்தர் ஜெயிப்பான். அதனால 6-6க்கு போறேன். ஆர்ஆருக்கு போலான்னு தான் தோணுது. என்ன அவ்வளவுதாங்க, தெரியல bro. பஞ்சாப் அவ்வளவுதான். சரி, ஆர்ஆர் இந்த ஐபிஎல் அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சு போச்சு. நான் ஆர்ஆர் கூட போறேன் bro. நாளைக்கு வந்து விக்கெட் 7 விக்கெட் விட போகுது. லேண்ட்ரிப் இருக்கிறோம், ஆர்ச்சர் எடுக்க போறோம். அவ்வளவுதான். ஆர்ஆர் வந்து சூரியவன்சி இவங்களும் 7 விக்கெட் முடிஞ்சது. அந்த டீமே முடிஞ்சது. இன்னைக்கு பார்த்தா அதே பவுலிங் வாய்ப்பே இல்லை. ஒரு 70 ரன் அடிப்பாங்க. இவங்க 2 வாய்ப்பே ஓவர் கிடையாது. 70 மோசமானவனுங்க. 2 ஓவர்ல அடிச்சு போடுவானுங்க. இவனுக்கு மோசமானவனுங்க. ஆர்ஆருக்கே போறோம். சரி ஓகே பார்க்கலாம். இப்படி சொல்லிவிட்டேன்னா கேள்வி கேளுங்க. இந்த டீம்ல ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் பிரியான் சாரியா. அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா சூரியவன்சி ஆடுவார்னு நினைப்போம். இவங்க 4 பேர்த்துல ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, பிரபு சிம்ரன், பிரியான் சாரியா இவங்க 4 பேர்த்துல யாரு அதிக ரன் அடிப்பா? அவங்க பேரை போடுங்க. ஓகேவா? அதுதான் கேள்விக்கான நேரத்துல கேள்வி இதுதான். மறக்காம எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை திரும்பியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.